இலை வண்ணப்படிவு பெரிகை. தேவையான பொருட்கள்: ஒரு கீரை இலை, அடர் நிறமும் குறைந்த நீர்ச்சத்தும் உள்ள வேறு ஏதேனும் இலை, ஒரு கண்ணாடி டம்ளர், ஒரு நாணயம், அசட்டோன், ஒரு வெள்ளை காஃபி வடிகட்டி, ஒரு கத்தரிக்கோல், அளவுகோல், பிளாஸ்டிக் குறை. காஃபி வடிகட்டியிலிருந்து ஒரு துண்டை வெட்டவும். அந்த துண்டின் நீளம் டம்ளரின் உயரத்தை விட 2 முதல் 4 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்க வேண்டும். வடிகட்டி துண்டின் மேல் இலையை வைக்கவும். நாணயத்தை பயன்படுத்தி வடிகட்டி துண்டின் ஒரு முனையிலிருந்து 2 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு கோடு போல் இலையை அழுத்தி பதிக்கவும். தேவைப்பட்டால் அளவுகோலை பயன்படுத்தலாம். டம்ளரில் சில மில்லிமீட்டர் ஆல்கஹால் அல்லது அசட்டோனை ஊற்றவும். வடிகட்டி துண்டை டம்ளரில் வைக்கவும். பச்சை நிற கோடு கீழே இருக்கும்படி பார்த்து கொள்ளவும். ஆல்கஹால் அல்லது அசட்டோன் வடிகட்டி துண்டை தொட வேண்டும், ஆனால் பச்சை நிற கோட்டை தொடக்கூடாது. வடிகட்டி துண்டின் மேல் பகுதியை டம்ளரின் விளிம்பில் மடித்து வைக்கவும். டம்ளருக்கு மேல் பிளாஸ்டிக் உறையை போடவும். நிறங்கள் அழகாக பிரிந்து வர 20 நிமிடங்கள் காத்திருக்கவும். வடிகட்டி துண்டை வெளியே எடுத்து உலர வைத்து பாதுகாக்கவும். காரணம்: இந்த செயல் விளக்கத்தில் நீங்கள் வண்ணப்படிவு பெரிகை என்ற முறையை பயன்படுத்தினீர்கள். இந்த முறை ஒரு கலவையில் உள்ள வெவ்வேறு கூறுகளை பிரிக்க பயன்படுகிறது. வண்ணப்படிவு பெரிகை என்பது தோராயமாக வண்ணங்களால் எழுதுதல் என்று பொருள்படும். இது இந்த செயல் விளக்கத்திற்கு பொருத்தமாக இருக்கிறது. உண்மையில் இந்த செயல் விளக்கமே இந்த முறைக்கு அப்பெயரை கொடுத்தது. எனினும் வண்ணப்படிவு பெரிகையில் பிரிக்கப்படுவது நிறமிகள் மட்டுமாக இருக்க தேவையில்லை. அது வேறு எதுவாகவும் இருக்கலாம். நிறப்பிரிகை ஒரு நகரும் காரணியை ஒரு நிலையான காரணி வழியாக நகர்த்தி பிரிக்கப்பட வேண்டிய கலவையை எடுத்து செல்வதன் மூலம் செயல்படுகிறது. அனைத்து பொருட்களுக்கும் மூலக்கூறுகளின் அளவு மற்றும் அவற்றின் மின்சுமை போன்ற வெவ்வேறு பண்புகள் இருப்பதால் அவை நிலையான காரணி வழியாக வெவ்வேறு வேகத்தில் நகர்கின்றன. இதன் மூலம் அவை பிரிக்கப்படுகின்றன. ஏன் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அல்லது அசட்டோனுக்கு பதிலாக தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது? தாவர நிறமிகள் தண்ணீரில் அதிகம் கரையாது, மேலும் அவை வடிகட்டித்தாள் வழியாக தண்ணீருடன் செல்லாது. ஆனால் நிறமிகள் ஆல்கஹால் மற்றும் அசட்டோனில் நன்றாக கரையும். ஏன் 20 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும்? ஏறக்குறைய அந்த நேரத்திற்கு பிறகு நிறமிகள் நன்றாக பிரிந்து இருக்கும், ஆனால் அதிகப்படியாக சிதறி இருக்காது. நீங்கள் நீண்ட நேரம் காத்திருந்தால் ஆல்கஹால் ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை மட்டுமே நகர்வதால் நிறமிகள் மீண்டும் ஒன்று கூடிவிடும். ஆனால் இந்த செயல் விளக்கத்தை எப்போது நிறுத்துவது என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது.